Hi babes, welcome back to my channel Ramala Shifa Paint with Love episode 10. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐகார்டில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இப்போ மேஸோடைய ஆஃபீஸ் காட்டுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுடைய ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஃபாபுக்கு ஒர்க் கொடுத்தாருல அந்த தாத்தா, பெயிண்டிங் ஒர்க்கு, அவர் அங்கே வந்திருக்காரு. வந்து கண்ணாடிக்கு அந்த பக்கத்தில் இருந்து அவங்க எல்லாருக்குமே ஹலோ சொல்கிறாரு. ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே அந்த தாத்தா யாருன்னு தெரியாது. அவங்க எல்லாருமே முழிக்கிறாங்க, யார் இவருன்னு. ஆனால் நூனாக்கு தெரியும் போல் அவர் யாருன்னு. நூனா போய் அவரை இன்வைட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வரான். இங்கே மேஸும் நேவும் நிற்கிறாங்க. நே வந்து அந்த தாத்தா கிட்ட அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நேக்கும் அந்த தாத்தா யாருன்னு தெரியும். அப்புறம் நான் இந்த பக்கமாக வந்தேன், அதான் எங்கள் மேஸையும் பார்த்துட்டு கூட ஃபாபையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்புறம் இங்கே ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது. எந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்னா, ஃபாப் ஒரு பெயிண்டிங் ஸ்கூலில் படிப்பால, அந்த ஸ்கூலில் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்கும் சேர்த்து தான் அவங்க எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த தாத்தா ஸ்ட்ரைட்டாக போய் ஃபாப் பக்கத்தில் நிற்கிறாரு. ஃபாப் அவனுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, உன்ன மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் இருக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஃபாப் சொல்கிறாரு, ஆமாம், அந்த வேலை வேறு இந்த வேலை வேறு, நான் அதை எப்படி வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, ஆனால் நீ இங்கே கொஞ்சம் கூட ஹாப்பியாகவே இல்லை, உன்னுடைய ஒர்க் பண்ணும்போது நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி உங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து மேஸ் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். மேஸ் பக்கத்தில் நூனா நிற்கிறான். அவன் ஏதோ கஸ்டமர் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சும்மா தலையை ஆட்டுறானே தவிர அவன் நூனா சொல்கிறது எதுவுமே கேட்கல. அவன் ஃபாபு அந்த தாத்தாவை என்ன பேசிக்கிறாங்களோ அதை தான் நல்லா கவனிச்சுட்டு இருக்கான். அந்த தாத்தா சொல்கிறாரு, உனக்கான இடம் இது கிடையாது, நீ இங்கே இருக்கும்போது சந்தோஷமாகவே இல்லை, உனக்கு இது சுத்தமாக சூட் ஆகலை, நீ உன்னோடைய வேலையை செய்யும்போது நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, நீ ஏன் அதையே பண்ணக்கூடாது, ஒரு வேளை நான் வேணால் உனக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணால் அதிகமாக்கி தரேன், இல்லைனா இந்த வேலையை விட்டுடு, என் கூட ஜப்பானுக்கு வந்துடு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே ஆர்ட் ஒர்க் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மேஸ்க்கு இதுக்கு மேலே அதை கேட்க முடியல. அதெல்லாம் முடியாது அப்படின்னு கோவமாக சொல்கிறான். அப்போ பக்கத்தில் நிற்கிற நூனா, எதுக்கு சார் முடியாது, நான் எல்லாமே கரெக்டாக தானே சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். பாப்பு பின்னாடி திரும்பி மேஸை பார்க்குறான், இவனுக்கு என்ன ஆச்சுன்னு. அப்புறம் அந்த தாத்தா கிட்ட, நான் யோசிச்சு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க. யார் யார் போகிறாங்கன்னா, மேஸு, ஃபாபு கூட அந்த தாத்தாவும் போயிருக்காரு. ஃபாப்க்கு அந்த இடத்த பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா அவன் படித்த இடமும் அதுதான். அவனுடைய பழைய டீச்சர் பார்க்குறான். அந்த டீச்சர் இவனை பார்த்ததுமே, என்ன ஒர்க்கெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கான், நான் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட் எப்படி நல்லா ஒர்க் பண்ணுறானே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ ஃபாப் அப்படின்னு அவனோட டீச்சர் கூப்பிடுறாரு. அவனுக்கும் அதே ஆசை தான் இருந்துச்சு போல். அவன் அவன் கூட சேர்ந்து பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். மேஸு தூரத்துலேருந்து ஃபாபை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அந்த பெயிண்டிங் பண்ணும்போது அவன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் ரொம்ப ஹாப்பியாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். மேஸ் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அவன் கிளம்பிடுறான். அப்புறம் ஃபாப் திரும்பி மேஸை தேட மேஸ் அந்த இடத்துல இருக்க மாட்டான். இப்போ மேஸு நியூங்குடைய ரூம்க்கு வந்திருக்கான். பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ நியூங் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீ இன்னும் எந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ணல போலையே அப்படின்னு கேட்க, ஆமான்னு மேஸ் சொல்கிறான். அப்புறம் நான் ஒரு ரூமுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ வந்து ரொம்ப நாள் ஆச்சு தான் அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஒரு ரூம் என்ன இப்படி கசகசன்னு வச்சுருக்கேன், நான் வேணா க்ளீன் பண்ணி வைக்கவான்னு மேஸ் கேட்குறான். அதுக்கு நியூங்கு, நீ சும்மா பேச்சை மாற்றாத, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்கிறான், நான் என்னமோ என்னை பற்றி மட்டும் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது, அவனோட ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கணும், அவன் மனசில் என்ன இருக்குது, அவனுக்கு வேறு ஏதாச்சும் ஆசை இருக்கலாம்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு நியூங் சொல்கிறான், சரியோ தப்போ உன் மனசுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அது பண்ணு, அது தப்பாச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம் கொடுக்குறான். அப்புறம் மேஸு நியூங் கிட்ட கேட்குறான், சரி உன்னுடைய விஷயம் என்னாச்சு, நீ இப்போ யாராச்சும் லவ் பண்ணுறியா என்ன, பார்த்தா எதுவும் தெரியலையே, அப்படி யார மேலேயாச்சும் உனக்கு லவ் இருந்தால் என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறான். அதுக்கு நியூங் எந்த பதிலும் சொல்லாமல் சிரிக்கிறான். அப்போ மேஸ்க்கு கால் வருது. யார் கால் பண்ணியிருக்கான்னா, தான் கால் பண்ணியிருக்கான். இன்றைக்கி மேஸுடைய பர்த்டேல ஸோ அவன் ப்ரெசன்ட் வாங்கிட்டு மேஸோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் மேஸ் தான் இங்கே நியூங்கோட வீட்டுக்கு வந்துட்டால. ஸோ மேஸ் சொல்கிறான், நான் இப்போ அங்கே இல்லை, நியூங்கோடைய ரூமில் இருக்கேன், இப்போ என்னால் வந்து வாங்கிக்க முடியாது, ஏன்னா இன்றைக்கி நைட்டு நான் இங்கேயே தங்க போகிறேன்னு சொல்கிறான். அதை கேட்டதுமே தானோடைய ஃபேஸே மாறிடுது. தான் என்ன சொல்லுவான், எதுவும் சொல்லாமல், சரி அப்போ நான் ஃபோன் வச்சுறேன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு அதே சோகத்தில் நிற்கிறான். அப்போ அதே வழியாக தான் நம்ம ஃபாப் வரான். ஃபாப் இவனை பார்த்துட்டு, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை மேஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்தேன், ஆனால் அவள் இங்கே இல்லையாமா, அவள் நியூங்கோட ரூமில் இருக்கானாமா, இன்றைக்கி நைட்டு வரமாட்டானாமா, அங்கே தான் தங்க போகிறானாமான்னு சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஃபாபுடைய ஃபேஸும் மாறிடுது. இப்போ தானும் ஃபாபு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு இவனுக்கு தெரியாது, இவன் மனசில் என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரே நியூஸ் உங்கள் ரெண்டு பேரையுமே சேட் ஆக்கிடுது. அப்புறம் ஃபாபு அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறான். கொஞ்ச நேரம் அவனுடைய பெயிண்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பெயிண்டிங்கை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான். பெயிண்டிங்கை ரொம்ப நேரம் ட்ரா பண்ணுறான்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல, அந்த பெயிண்டிங்கே பார்த்துட்டு உட்கார அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவனுக்கு என்னமோ அழுக வந்துடுது. அடுத்த நாள் அந்த பெயிண்டிங்கை பார்க்க அந்த தாத்தா வந்திருக்காரு. கூட மேஸு வந்திருக்கான். அப்போ பெயிண்டிங் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஏன்னா அன்றைக்கி நைட்டே ஃபாபு பெயிண்டிங்கை ஃபுல்லாக முடித்து ஃப்ரேம்லாம் பண்ணி வச்சுருக்கான். அதை பார்க்க தாத்தா ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கார். ஃபாபு அந்த கர்டைன்ஸை ஓப்பன் பண்ண அந்த பெயிண்டிங் தெரியுது. பெயிண்டிங் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே அதை பார்த்ததும் தாத்தா வாயே பொழந்துடுறாரு. செம்மையாக இருக்குது, ஆசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த பெயிண்டிங் உண்மையிலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த வெறும் கலர்ஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த கலர்ஸ்லேயே அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் முகம் தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த பெயிண்டிங் உண்மையாலுமே லவ்வை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதில் லவ் இருக்குது, அதே நேரத்தில் சோகம் இருக்குது. லவ் பண்ணுற ஒரு பையன் அவன் லவ் பண்ணுற ஒருத்தரை மிஸ் பண்ணுறான். அது எல்லாமே நீ இந்த பெயிண்டிங்கில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. அதுக்கு ஃபாப்கிட்ட வந்து பெருசாக ரியாக்ஷன் இல்லை, தேங்க்யூ அப்படின்னு அமைதியாக சொல்கிறான். மேஸு எதுவும் சொல்லாமல் அமைதியாக அந்த பெயிண்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த தாத்தா திரும்பி ஃபாபை பார்க்குறாரு. பார்த்துட்டு, நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்டேன், ஞாபகம் இருக்கா? எனக்கு இன்னும் அதுக்கான பதில் கிடைக்கல. நீ என்ன சொல்கிற? என் கூட ஜப்பானுக்கு வரியா அப்படின்னு கேட்க, இல்லை சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த தாத்தா திரும்பி மேஸ்கிட்ட கேட்குறாரு. என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு மேஸ் கேட்குறான். நீ தான் அவனோட மேனேஜர்னு சொன்னேன், அவன் வந்தால் நீ தானே வருவ அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு மேஸ் சொல்லிடுறான். சரி நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன், அப்புறமா வந்து பெயிண்டிங் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் பெயிண்டிங் செம்மையாக இருக்குது, இதுதான்டா பெயிண்டிங், இதுதான்டா லவ் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகிறாரு. தாத்தா போனதுக்கப்புறம் மேஸ் அமைதியாக அந்த பெயிண்டிங்கே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஃபாபு மேஸை பார்த்து, கொஞ்சம் இங்கே பாரு அப்படின்னு சொல்ல அவன் திரும்புகிறான். பெயிண்டிங் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு, உனக்கு தேவையான காசு உனக்கு கிடச்சிட்டு இருக்குல்ல, இனிமேல் என்ன உன் கம்பெனிலேருந்து என்ன தூக்க தானே போகிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மேஸ் திரும்பி அவனை பார்த்து, ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, நீ வந்து ஜப்பானுக்கு போய் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாரு. ஏன் நான் எங்கே இருக்கிறது உனக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படின்னு ஃபாப் கேட்க, ஆமாம் நீ இருக்கிறது எனக்கு அப்படி தான் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு ஒன்று என்னோடய ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வந்தே இருக்கக்கூடாது, நீ அந்த ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் கூட சூட் ஆக மாட்டேற, உனக்கு இதுதான் கரெக்டான வேலை. அதை கேட்ட ஃபாப்க்கு டென்ஷன் ஆகிடுது. ஆமாம் நான் ரொம்ப ஒரு கெட்ட ஆர்டிஸ்ட்டு தான், உனக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சு, நீ இப்போ ஒன்றையும் கூட திரும்ப சேர்ந்துட்டேன், இப்போ நான் எதுக்கு உனக்கு, அதானே இப்போ உன் ஆஃபீஸ்லேருந்து என்னை தூக்கணும், அதானே உனக்கு முதல் வேலை அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ ஒர்க் பண்ணுறது கூட சரியில்லை, நீ எப்போ என் கம்பெனிக்கு வந்தியோ அப்போ இருந்தால் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, சொல்லப்போனால் நான் உன்னை மீட் பண்ணதுக்கு முன்னாடி எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணதில்லை, ஆனால் உன்னை மீட் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து மிஸ்டேக்கு மேலே மிஸ்டேக்காக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வரேன், என்னை வேலையை விட்டு தூக்க போறியா அப்படின்னு ஃபாப் கோவமாக கேட்க, ஆமாம் அதான் பண்ண போகிறேன், இங்கே பாரு மிஸ்டர் ஆர்டிஸ்ட் யூ ஆர் ஃபயர்ட்னு சொல்கிறான். அதாவது அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்கிறான். ஃபாப் என்ன சொல்லுவான், அமைதியாக ஷாக்கிங்காக அவனே பார்த்துட்டு இருக்கான். மேஸோட ஆஃபீஸில் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி திடீர்னு ஃபாபை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அந்த மாதிரி தூக்கிடக்கூடாது, ஃபாப் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ ரூத் சொல்கிறான், எனக்கு என்னவோ இது ஒர்க் சம்மந்தமான விஷயமா தெரியல, ஏதோ அவங்க 2 பேருக்குள்ள பர்சனல் ப்ராப்ளம் போல், ஏன்னா அன்னைக்கு கூட ஃபாபு நியூங்க முகத்திலே அடிச்சிட்டான்ல அப்படின்னு பேச, ஆமாம் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே இந்த டவுட் இருந்துச்சு, ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபுக்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம்ல, அப்போ அன்றைக்கி ஆஃபீஸில் ஃபாபு மேஸை கிஸ் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்னு எல்லே சொல்கிறேன். என்னது ஃபாபு மேஸை கிஸ் பண்ணானா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அன்றைக்கி மீட்டிங் ரூமில் அவங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், எல்லையை மட்டும் வெளியில் எழுந்திரிச்சு போவாள். அவள் திரும்ப வரும்போது ஃபாப் இவன் கணத்தில் ஒரு கிஸ் கொடுப்பாள், அதை மற்றவங்க யாரும் பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் எல்லையை மட்டும் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கூட நம்ம ஃபுக்கெட் போயிருக்கும்போது மேஸோடைய ரூம்குள்ளே ஃபாப் போயிட்டு வந்தான், அதையும் நான் பார்த்தேன், எனக்கு அப்போ இருந்தே அவங்க 2 பேருக்குள்ளே என்னமோ இருக்குன்னு தெரியும்னு சொல்கிறான். அப்படின்னா உனக்கு இத்தனை நாள் இதெல்லாமே தெரியுமா, எதுக்கு எங்கிட்டலாம் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு மற்றவங்கெல்லாம் கேட்குறாங்க. சொன்னால் என்ன நடக்க போகுது, சொல்லாமல் அமைதியாக இருந்தால் இன்னும் ஏதாச்சும் புது விஷயம் தெரியும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல நீ நல்லா ஸ்மார்ட்டாக தான் இருக்க அப்படின்னு ரூத் எல்லையை பாராட்ட, எல்லே நம்ம இக்கியாவை பார்த்துக்கிட்டே சொல்கிறான், ஆமாம் மற்றவங்க மனசில் என்ன ஃபீலிங் இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும்னு சொல்கிறான். அப்போ அங்கே மேஸும் நேவும் பேசிகிட்டே வராங்க. மேஸ் கிட்ட சண்டை போட்டுகிட்டே வரா, எதுக்கு நீ ஃபாபை வேலையை விட்டு தூக்கணும்னு. இங்கே இருக்கிற மற்ற ஒர்க்கர்ஸும் அதே தான் கேட்குறாங்க, எதுக்கு அவனை வேலையை விட்டு தூக்குனீங்க, அவன் இங்கே ஒர்க் பண்ணால் எங்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்குது, எங்கள் எல்லாருக்குமே அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இது என்னோட முடிவில் எந்த மாற்றமுமே இல்லை, இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கர்ஸால் எதுவும் பேச முடியல. ஃபாப் அங்கே வரான், அவன் கையில் ஒரு வாழைத்தார் இருக்குது, அதை கொண்டு வந்து அவங்க ஒர்க்கர்ஸ்கிட்ட கொடுக்குறான். ஃபாபோட ஃபேஸ் ரொம்ப சோகமாக இருக்குது. மேஸ் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து அமைதியாக போயிடுறான். அடுத்த சீனில் தானை காட்டுறாங்க. தான் வந்து அவனுடைய ஒர்க் விஷயமா ஒரு லைவில் போக இருக்கிறான். அதாவது இந்த திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு லைவு. அப்போ அங்கே ஒரு ஸ்டாஃப் வரான், அவள் கூட ஜிஜி அப்படின்ற இன்னொரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து இப்போ நீ இவன் கூட தான் லைவில் போகணும்னு சொல்ல, இவன் கூடயா, நான் இப்போ நியூ கூட தான் லைவில் போகணும்னு தான் கேட்குறான். ஆமாம் ஆனால் ஏதோ ஷெட்யூல் மாறிடுச்சு,
இப்போ நீ இவன் கூட தான் லைவ்ல போகணும்னு சொல்லி ஜிஜியை அங்கே விட்டுட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறான். ஜிஜியை பார்த்ததுமே இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு தெரியும். தான் டைப்பில் நம்ம டைப்போடைய ஃப்ரெண்டாக வருவான்ல, என்னுடைய ஃபேவரட் கேரக்டர் இவன். தான்க்கு இவன் கூட லைவ் போகவே பிடிக்கல. இவனை பார்த்ததுமே ஒரு மாதிரி பார்க்குறான். நீ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க, நான் எதுக்கு உன் கூட லைவில் போகணும்னு கேட்க, நீயும் நியூங்க ஒன்றா சேர்ந்து லைவில் போனால் நீங்கள் 2 பேரும் ரொம்ப காஸ்ட்லியாக காசு கேட்பீங்களாமா, அதனால தான் நியூங்க பதிலாக நான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். இதெல்லாம் பூக்கியோட வேலையா, பூக்கி உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொன்னாலா அப்படின்னு கேட்க, இல்லை எதுவுமே சொல்லலை, உன் கூட லைவில் போகணும்னு சொன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ஃபஸ்ட்டு டேவே நான் உன் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கோயேன் அப்படின்னு ஜிஜி அவன் கூட செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் தானுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. நியூங்கு மேஸை கூட்டிகிட்டு மொட்டை மடையில் நிற்கிறான். மேஸ் கேட்குறான், எதுக்கு என்ன இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு மேஸ் கேட்குறான். எனக்கு உன்னை பார்த்தா கவலையாக இருக்குன்னு அவன் சொல்ல, கவலையாவா, எதுக்கு அப்படின்னு மேஸ் கேட்குறான். நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், நீ ஃபாபை வேலையை விட்டு தூக்கிட்டியாமா அப்படின்னு கேட்க, ஆமாம், அவனுக்கு ஜப்பானில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அவனுடைய வாழ்க்கையை அவன் பார்த்துக்கட்டும், அவனுக்கு இதுதான் சரியானது, ஸோ அவன் இங்கே இருந்தால் அவன் சந்தோஷமாகவும் இருக்க மாட்டான், அவனுக்கான இடமும் இது கிடையாது, அவன் ஜப்பானுக்கு போகிறது தான் எனக்கு நல்லதாக படுதுன்னு சொல்கிறான். அதுக்கு நியூங்கு, நீ அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்கிறான். நான் விட்டு கொடுக்கல, அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், நீயே அன்றைக்கி பார்த்தல அவன் ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், அவன் இங்கே இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க மாட்டான்னு சொல்கிறான். அதுக்கு நியூங் சொல்கிறான், நான் அவனை ஆர்ட் ஒர்க் பண்ணாமல் இருக்கும்போது கூட சந்தோஷமாக பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்ல, எப்போன்னு மேஸ் கேட்குறான். உன் கூட இருக்கும்போது அப்படின்னு நியூங் சொல்ல, மேஸ்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்த நாள் ஃபாப் ஆஃபீஸ்க்கு வரான். அங்கே இக்கேயா மட்டும் உட்காந்துட்டு இருக்கான். இக்கேட்ட கொஞ்ச நேரம் பேசுகிறான். அப்போ இக்கேயா சொல்கிறான், நீ வேலையை விட்டு போயிட்டினா எங்களுக்கெல்லாம் செம்மையாக போர் அடிக்கும், நீ இருந்தால் ஆஃபீஸே கலகலன்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃபாபு, கவலைப்படாத, நான் போனால் உங்களுக்கு இன்னொரு ஒர்க்கர் இங்கே வந்துடுவான்னு சொல்ல, சரி அப்படின்னு அவனும் தலையாட்டுறான். அப்போ ஃபாப்க்கு திடீர்னு ஞாபகம் வருது, நான் அப்படி ஒரு ஆள் ஜப்பானுக்கு போயிட்டா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்குறான். என்ன ஹெல்ப்பு அப்படின்னு அவன் கேட்க, என்னுடைய குழந்தைங்களை பார்த்துக்கிறியான்னு கேட்குறான். என்னது குழந்தைங்களா, உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு அவன் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறான். சாச்சா, அந்த மாதிரி குழந்தைங்க கிடையாது, என் வீட்டில் கொஞ்சம் சிக்கன்ஸ் இருக்குது, அப்புறம் என்னுடைய பல்லி, அப்புறம் நீ கல்யாணத்துக்கு வந்துச்சுல அந்த கரப்பாம்பூச்சி, அதெல்லாம் நீ பார்த்துக்கணும், கொஞ்சம் சாப்பாடு போடணும் பண்ணுவியான்னு கேட்குறான். அதை கேட்ட நம்ம இக்கேக்கு ஒரே சிரிப்பு வருது. இது கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாமா நீ வளர்க்குற அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டு ஃபாபோடைய அந்த வீட்டு சாவியை வாங்கி வச்சுக்கிறான். அப்புறம் பூக்கியை காட்டுறாங்க. பூக்கி ஜிஜி கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுடைய அடுத்த ஒர்க் என்ன அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இன்னொரு ஆக்டர் கூட லைவில் போகணும்னு சொல்ல, ஜிஜி வேண்டான்னு சொல்கிறான். நீ சொன்ன மாதிரி நான் தான் கூட லைவில் போனேன், ஆனால் அவங்க எல்லாருமே என்னை செம்மையாக திட்டுறாங்க, அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம், அவங்க எல்லாருக்குமே நியூங் தான் அவன் கூட இருக்கணுமாமா, நான் அவன் கூட இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு பூக்கி, அதெல்லாம் நீ கண்டுக்காத, ஆனால் அந்த லைவ் செம்ம வைரலாக போச்சுல்ல, அதே மாதிரி நான் சொல்கிறத மட்டும் நீ கரெக்டாக பண்ணு, நான் எப்படி ஃபேமஸ் ஆக்குறேன் பாரு அப்படின்னு பூக்கி சொல்கிறான். அப்போ அங்கே தான் வரான். பூக்கி, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, இல்லை எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நான் ஜிஜி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்ல, இல்லை நம்ம இப்போயே பேசி ஆகணும்னு சொல்கிறான். அதுக்கு பூக்கி சொல்கிறான், எதுக்கு நீ இவ்வளோ அவசரப்படுற, அடுத்து நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் அந்த பீஸா கடைக்கு போகணும்ல, அங்கே நம்ம கொஞ்சம் ஒர்க் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அந்த பீஸா ஒர்க்கை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு இவன் சொல்கிறான். எது கேன்சல் பண்ணிட்டேன், எது கேன்சல் பண்ண அப்படின்னு பூக்கி ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறான். நீயே கொஞ்சம் ஷெட்யூல் எடுத்துப்பாரு, நமக்கு இப்போ இன்னொரு வேலையும் இருக்குல்ல, எஃபியில் லைவ் போகணும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு பூக்கிக்கு ஞாபகப்படுத்துகிறான். பூக்கி அவளோட ஃபோனை பார்த்துட்டு, ஆமாம் இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தான் சொல்கிறான், நீ கொஞ்ச நாளாக இப்படி தான் இருக்க, எனக்கு நீ நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க, மார்க்கெட்டில் என்னுடைய ப்ரைஸை ரொம்ப அதிகமாக காஸ்ட்லியாக ஆக்கி வச்சுருக்க, உன் இஷ்டத்துக்கு எல்லா ஒர்க்கையும் ரொம்ப காஸ்ட்லியாக அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அதுக்கான ஷெட்யூல் கூட நீ இன்னும் சரியாக போடலை, நான் நியூ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னா நீ எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கேட்டிருக்க, நான் உன்னை இந்த அளவுக்கு நம்பினேன், ஆனால் நீ எனக்கு வெறும் நம்பிக்கை துரோகம் தான் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே என்னால் இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது, நம்ம கான்ட்ராக்டை நான் இப்போவே கேன்சல் பண்ணுறேன், உனக்கு இது பிடிக்கலன்னு நீ கோர்ட்டுக்கு போய்க்கும், என்ன வேணால் பண்ணிக்கும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து போக போகிறான். போகும்போது ஜிஜியை பார்க்குறான். ஜிஜி கிட்ட பக்கத்தில் வந்து, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக இருக்கேன், உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் தரேன், இவ கூட ஒர்க் பண்ணாத, இங்கேருந்து ஓடி போயிடுன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு தான் வெளியில் வரான். ஒரு மாதிரி சோகமாக தான் வரான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. நியூங் தான் கால் பண்ணுறான். நியூங்கோட நம்பரை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறான், அட்டன் பண்ணி பேசலான்னு. ஆனால் அப்புறம் என்ன ஆச்சு தெரியல, ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். அடுத்து நே கால் பண்ணுறான். இவன் அட்டன் பண்ணி பேச அன்னைக்கு ஈவினிங்கு அங்கே வர சொல்கிறான். சரி வரேன்னு சொல்லிட்டு இவனும் காலை கட் பண்ணிடுறான். இங்கே அந்த தாத்தா மறுபடியும் நம்ம ஃபாபை பார்க்க வந்திருக்காரு. ஃபாப் கிட்ட சொல்கிறாரு, இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜப்பானுக்கு போகிறோம், ஆனால் அதோடு நிற்காம இதே மாதிரி இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டை நீ மீட் பண்ணணும், உனக்கு அது இன்னும் நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ இது நல்ல ஐடியாவாக படலை, நான் ஒன்றும் அந்தளவுக்கு டேலண்டட் இல்லை அப்படின்னு ஃபாப் சொல்கிறான். அதுக்கு அந்த தாத்தா, உன்னை நீயே இப்படி குறைச்சி மதிப்பிடாத, உனக்கு உண்மையுமே நல்ல டேலண்ட் இருக்குது,
நீ இதை நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணினா தாய்லாண்டில் ரொம்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக நீ வருவ அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வெளியில் நின்று மேஸு கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. ஃபாப் அதுக்கு சந்தோஷமாக சரி நான் திங்க் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறான். அப்புறம் தாத்தா அங்கேருந்து கிளம்புறதுக்கு வெளியில் போகிறாரு. கதை திறக்கும்போது வெளியில் மேஸ் நிற்கிறான். தாத்தா மேஸை ஆச்சரியமாக பார்க்குறான். அப்போ ஃபாப் திரும்பி பார்த்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கோவமாக கேட்குறான். அதுக்கு மேஸ் சொல்கிறான், இந்த வழியாக வந்தேன், அதான் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், ஆனால் இப்போ நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்டே போயிட்டு வரேன்னு மேஸ் அங்கேருந்து போயிடுறான். அப்போ தாத்தா மேஸையும் ஃபாபையும் மாற்றி மாற்றி பார்க்குறாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அவர் சென்ஸ் பண்ணிடுறாரு. மேஸ் வெளியில் போகிறான். போகும்போது அந்த வெளியில் அந்த ட்ரம் மாட்டியிருக்குல்ல, அந்த ட்ரம் அந்த வீட்டெல்லாம் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறான். தானை கால் பண்ணி வர சொல்லியிருந்தால, ஸோ தான் வந்திருக்கான். ஆனால் பேசாமல் ஏதோ உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே மேஸ் வரான். மேஸை பார்த்ததுமே கோவமாக எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சிட்டு நாங்கள் கடையை மூட போகிறோம் அப்படின்னு கோவமாக சொல்கிறான். பரவாயில்ல நான் பாட்டுக்கு வந்து உட்காந்துடுறான். அப்போ ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு தான் கேட்குறான். ஒன்றும் இல்லை, ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சுன்னு சொல்ல, சரி நீ எதுக்கு ஃபாபை வேலையை விட்டு தூக்குன அப்படின்னு தான் கேட்குறான். எதுக்கு எல்லாருமே திரும்ப திரும்ப இதே கொஷினை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது என்னோட இஷ்டம் அப்படின்னு கோவமாக சொல்கிறான். அப்போ நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பியா, நாங்கள் ஃபாபை பார்த்தோம், எங்களுக்கு ஃபாபை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் கூட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுற, உன் கூட இத்தனை வருஷமாக இருந்து கூட எங்களுக்கு உன் கூட இருக்கவே பிடிக்கல அப்படின்னு வேணும்னே கோவமாக சொல்கிறான். அதுக்கு மேஸ் கோவமா அதை பற்றி ஒன்று நீ பேசாத அப்படின்னு சொல்ல தான் சொல்கிறான், நேஸ் சொன்னது கரெக்டு தான், நீ ஃபாபை அப்படி போக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஓ நீ பேசுறியா, நீ பேசாதடா, நீ வந்ததுலேருந்து உம்முன்னு இருக்க, உனக்கு நீவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தானே கேட்குறான். உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு தானே நேவை பார்த்து கேட்குறான். அதுக்கு எனக்கு என்ன பிரச்சனையா, உங்கள் 2 பேருக்கு என்னடா பிரச்சனை, சொல்லப்போனால் உங்கள் 2 பேர் என்ன, உங்கள் 4 பேருக்குமே என்ன தான் பிரச்சனை, அப்பா என்னால் இதெல்லாம் தாங்க முடியல, எனக்கு செம்மையாக கடுப்பாகுது அப்படின்னு சொல்ல மேஸ் சொல்கிறான், என்னது 4 பேருமா, கொஞ்சமாச்சு தெளிவாக பேசுறியா, நீ பணக்காரையாக இருந்தால் மட்டும் போதுமா, கொஞ்சம் கூட மூளை யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு என்ன சொன்னேன், எனக்கு மூளை இல்லையா, சொல்லப்போனால் இந்த குரூப்லேயே நான் தான் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கேன், ஃபஸ்ட்டு உன்னை பார்த்தியா, உனக்கு எப்பயுமே உன்னை பற்றி மட்டும்தான் கவலை, மற்றவங்களை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேன், அப்புறம் தான் நீ உனக்கு என்னதான்டா பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் வாயை திறந்து சொல்ல, நீங்கள் 2 பேரும் ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு அவ திட்டம். அவங்க 2 பேரும் கடுப்பாயிடுது, நீ இந்த விஷயத்தில் நடுவில் வராத, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நேவை திட்டிட்டு மேஸ் ஃபஸ்ட்டு போயிடுறான். அடுத்து தான் கிட்ட சொல்கிறான், நீ எதை பற்றி பேசுகிற எனக்கு புரியல, ஆனால் மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி நீயே டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ இன்னும் கோவம் வருது, என்னமோ பண்ணிட்டு போங்கடா எனக்கு என்னடா அப்படின்னு கோவமாக சொல்கிறான். அப்புறம் அடுத்த நாள் எங்கள் ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ வேணும்னே மேஸை கடுப்பேற்றுறதுக்காக அந்த மீட்டிங்கை கவனிக்காமல் இந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்குல்ல, புதுசாக வந்திருக்குல்ல அப்படின்னு நூனா கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். நூனா அதை பார்த்துட்டு இல்லை கொஞ்ச நேரம் சும்மா மீட்டிங் போயிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல மறுபடியும் மேஸ் எதையோ பற்றி பேச வரான். அப்போ அவள் அடுத்து இந்த லிப்ஸ்டிக் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு காட்டுறான். மேஸ்க்கு கடுப்பாயிடுது, சரி விடுங்க மீட்டிங் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறான். சரி உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் கொஷின் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே கை தூக்குறாங்க. என்ன கொஷின் அப்படின்னு அவன் கேட்க, இன்றைக்கி எதுக்கு மீட்டிங்க்கு ஃபாப் வரல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மேஸ் சொல்கிறான், அவன் ஜப்பானுக்கு போகிறான்ல, அதுக்கான தேவையான விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்கிறான். அவன் சொன்ன மாதிரியே ஃபாப் அவனோட வீட்டில் தான் இருக்கான். எதையோ பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஜப்பானுக்கு போக வேண்டிய அந்த டிக்கெட் எடுத்து பார்க்குறான். அந்த டிக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அன்றைக்கி ஆஃபீஸில் கூடயும் மேஸ் கூடயும் சண்டை போட்டால, அது ஞாபகம் வருது. அப்போ அவன் பேசுனதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறான். நான் எவ்வளோ தான் பண்ணாலும் அளவுக்கு நான் அவன் பக்கத்தில் வர முடியாதுல்ல அப்படின்னு அவன் அன்றைக்கி கோவமாக கேட்டிருப்பான். ஆமாம் நீ என்ன தான் பண்ணாலும் அளவுக்கு நீ அந்த அளவுக்கு பெட்டராக ஆகவே முடியாது அப்படின்னு மேஸும் கோவமாக சொல்லியிருப்பான். அதெல்லாம் திங்க் பண்ண ஃபாபு எதையோ முடிவு பண்ணிட்ட மாதிரி தலையாட்டுறான். அதே நேரம் எங்கள் மேஸு ஃபாபோடைய சீட் கிட்ட வரான். அவன் உட்காந்துருப்பாள் அந்த சேரை பார்க்குறான். ரொம்ப சோகமாக அவனை மிஸ் பண்ணுற மாதிரி தான் இவனும் பார்க்குறான். அப்புறம் ஒவ்வொரு நாளாக போயிட்டு இருக்குது. அந்த பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு போக ஆளுங்க வந்துடுறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போக தாத்தா ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்கள் ஆஃபீஸில் மேஸு சோகமாக இருக்கிறான். அப்புறம் ஒவ்வொரு நாளையும் கேலண்டரில் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதாவது இந்த மாதம் முடியும் போது அவங்க ஜப்பானுக்கு கிளம்ப போகிறாங்க. அதே நேரம் அவனுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆஃபீஸ்க்கு வரான். அவன் ஆஃபீஸில் இருக்கிறது கொஞ்ச நாள் தானே, அதனால் ஆஃபீஸில் இருக்க மற்றவங்க எல்லாருமே அவன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இக்கியா கூட ஓரளவு தைரியம் வந்து எல்லைக்கிட்ட நல்லா பேசுகிறான். அதெல்லாம் தூரத்துலேருந்து மேஸு நோட்டீஸ் பண்ணிவிட்டு சிரிக்கிறான். அப்புறம் கடைசியில் அவன் ஜப்பானுக்கு போக வேண்டிய நாள் வருது. அப்போ அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இவங்ககிட்ட மேஸோடைய பெயிண்டிங் ஒன்று இருக்குது. அது எப்போ பெயிண்ட் பண்ணதுன்னா, ஃபஸ்ட்டு மேஸ் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்திருப்பாள். அப்போ அவனை அந்த சோஃபாவில் படுக்க வச்சு ட்ரா பண்ணால, அது ஆக்சுவலாக மேஸ் வாங்கிட்டு இருப்பான். ஆனால் ஃபாப் தெளிவாக 2 காப்பி வச்சுருப்பான். அதில் அவனோட காப்பி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் மேஸ் அவனோட ஃபோனில் அவனுக்கு ஃபாபோட வீட்டில் போயிருக்கும்போது ஒரு வீடியோ எடுத்தால, அந்த வீடியோ இவனை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்க்க பார்க்க மேஸ்க்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுது. அவன் என்ன நினச்சானோ உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்புறான்.
அவன் காரில் போகும்போது அவள் இத்தனை நாளாக ஃபாப் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த மொமெண்ட்ஸு, அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணது, 2 பேரும் ஒன்றா தங்குனது, அது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரம் எங்கள் ஃபாபு அவனுடைய ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஆனால் அவனாலே அங்கேருந்து கிளம்ப முடியல. அவன் கண்ணில் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. அப்புறம் மேஸ் அங்கே வந்துடுறான். வந்துட்டு காரை விட்டு இறங்கிட்டு சீக்கிரமாக உள்ளே ஓடி போய் பார்க்குறான். ஆனால் வரதுக்குள்ளே ஃபாப் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அந்த இடமே ரொம்ப காலியாக இருக்குது. அதை பார்த்ததும் மேஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கு ஒரே அழுகையாக வருது. என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே அழ மட்டும்தான் முடியும். தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இதோட எபிசோட் 10 முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பாய்.